ஒழுங்கா கேட்டா பதில் சொல்லணும். எங்க அமைதியா இரு. என்னம்மா அவங்க? என்னம்மா என்ன பண்ண போற? பொங்கல் வைக்க போறேன். அம்மா மரியாதையா உண்மையை சொல்றீங்களா இல்ல 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 இதுவும் பண்ணிடாதம்மா. நீங்களா உண்மையை சொல்லிடுங்க. அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் சேர்ந்து வெடிச்சு சதறிடுவோம். ஏய், உங்களுக்கு ஓகே தானே? ஓகே தானே? நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ எதுவும் பண்ணிடாதம்மா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதம்மா. இங்க பாருங்க, நாங்க சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல. எங்களுக்கு இப்போ எங்க வீட்டை மீட் எடுக்கிறதுக்கு பணம் தேவைப்படுது. அந்த வீடு தான் எங்களுக்கு எல்லாமே. அப்படி அந்த பணத்தை புரட்ட முடியாம எங்க வீடு எங்க கையை விட்டு போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் நாங்க வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லை. அதனால ஒழுங்கா நீங்க சொல்லலன்னு வைங்களேன், எங்களோட சேர்ந்து உங்களையும் சாவடிச்சிருவோம். சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதம்மா. நான் உண்மையை சொல்லிடுறேன். சொல்லுங்க. சும்மா இருங்க, நீங்க சொல்லுங்க. அந்த மூர்த்தி அவரு எங்க அண்ணன் தான். அப்படி வா வழிக்கு. ஏய் என்னடி அதுக்குள்ள இப்படி உளறி வச்சிட்ட? இல்லங்க, நம்ம சொல்லாம இவங்க பத்த வச்சுட்டாங்கன்னா வீடு வெடிச்சு எல்லாருமே செத்து போயிடுவாங்க. அதுக்கு உண்மையே சொல்லிடலாம்ல. உங்க பஞ்சாயத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. இப்ப அவன் எங்க இருக்கான் அத சொல்லுங்க. அச்சச்சச்சச்சச்சோ. அக்கா, தங்கச்சி சொல்லுமா. அண்ணே, உன்னை தேடி 4 பொண்ணுங்க எங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னு ஏதோ பணம் கொடுக்கணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. வேற வழி இல்லாம நீ இருக்க இடத்த சொல்லிட்டேன். அவங்க வர்றதுக்குள்ள நீ தப்பிச்சு போயிடுன. பொண்ணுங்களா? யாருன்னு தெரியுமாமா? தெரியலன்னு, ஆனா பணத்தை வாங்கியே தீருவேன் அப்படின்னு வம்படியா வராங்க. பார்த்து இருந்துக்கன்னு. சரிம்மா நான் பாத்துக்கிறேம்மா. சரிம்மா நீ வைமா. என்னம்மா சொன்னாரு? நான் பாத்துக்கிறேன்னு அவர் சொல்றாரு. சரிம்மா ஒரு நிமிஷம். டேய் கொஞ்சம் வீட்டுக்கு வாயேன், நான் உள்ள மாட்டிக்கிட்டேன்டா. வந்து கதவை திறந்து விடுறா, கொஞ்சம் சீக்கிரம்டா. சரிப்பா சீக்கிரம் வா. அடுத்து வாங்க. சரிடா வரேன். அம்மா உட்காருங்க. இங்க பாரு, என்ன தேடி யாராவது வந்தாங்கன்னா நான் இல்லன்னு சொல்லிடு. பணத்தை மட்டும் ரகசியமா வச்சுக்கோ, சரியா? சரிங்க சார், நான் வரேன். அடுத்து வாங்க. அங்க பாருங்க, அந்த மூர்த்தி எங்கேயோ கிளம்புறான். யாரு அவனா? அவனாது. வண்டி நிறுத்துங்க. ஏய் தம்பி, வண்டி ஏறா. சீக்கிரம் வண்டி சரிண்ணே. எடு. ஏய் விடாதீங்க. போ சீக்கிரம் வந்து ஏறு. சீக்கிரம் உட்கா. அடே அண்ணா, அந்த காரை சீக்கிரமா ஃபாலோ பண்ணுங்க. சரிமா சார் வலிக்குது சார். நான் எதுவும் பண்ணல சார். சரியா சொன்ன இந்து. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இதுதான் கரெக்டான இடம். சொல்றாங்க. நான் என்ன சார் பண்ணேன்? என்னையா சார், வெளியே நிறைய பேர் இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க சார். என்ன விஷயம் கேட்டியா? சார், இந்த மூர்த்தி நிறைய இடத்துல சீட்டு போறேன்னு சொல்லி மக்களோட பணத்தை நிறைய ஏமாத்திருக்கான் சார். இப்ப இவன் அரெஸ்ட் ஆன விஷயம் தெரிஞ்சு எல்லாரும் பணத்தை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்காங்க சார். ஓ சார் அவ்வளோ பெரிய ஆளா? ரைட். சார் என்ன விட்டுருங்க சார், நான் புள்ள குடிக்காரன் சார். உள்ள எடுத்துட்டு போயா. சார் வேணாம் டேய் சார். எந்திரி, போடா உள்ள எந்திரி. போயா. டேய் போ, உள்ள போ. ஓடி. ஓடுறா, அடி வெளுத்துறேன் அவனை. குடியா. உண்மையை சொல்றா.
மக்கள் கிட்ட இருந்து திருடின பணத்தை எங்கடா வச்சிருக்க? சார் என்கிட்ட பணமே இல்லை சார், எல்லாம் செலவாயிடுச்சு சார். எல்லாம் செலவாயிடுச்சா? ஆமா சார். செலவாயிடுச்சா? சார், சொல்றா. இருக்குது சார். உண்மையை சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? சொல்றா. தொலைச்சிரு. சார் மக்கள் பணத்தை திருடிட்டு கேட்டா செலவாயிடுச்சுன்னு சொல்றியா? தொலைச்சிரு உன்னை. எங்கடா வச்சிருக்க? சொல்றா. டேய், சொல்ல போறியா இல்லையா? சொல்றா. சொல்லு. உன்னை தொலைச்சிருவேன். சொல்றா. நான் சொல்லிடுறேன் சார். என்கிட்ட தான் சார் பணம் இருக்கு, நான் திருப்பி கொடுத்துறேன் சார். உன்னை புடிச்சிட்டு வந்தது அந்த பொண்ணு. அதுக்கு மட்டும் இல்ல, வெளியில உன்னால பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் நீ பணத்தை கொடுக்கற. சார் அந்த பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை மட்டும் கொடுத்துறேன் சார். அவ்வளவு திமிரா? யாருக்கும் கொடுக்கல. கொடுத்துறேன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார், நீங்க அவளுக்கு கொடுத்த டைம் முடிய போகுது சார். எப்படியாவது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு கொடுத்துருங்க சார். அண்ணே, இன்னும் 10 நிமிஷம் தானே இருக்கு. அதுக்குள்ள அவங்க வரலனா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிடலாண்ணே. ஐயோ, அவளெல்லாம் பணத்தெல்லாம் புரட்ட முடியாது. எங்களுக்கு எப்பவோ தெரியும். நீங்க சொன்ன மாதிரி 3 லட்ச ரூபா பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். இத நல்லா எண்ணி பாத்துக்கங்க. மிச்சம் 7 லட்ச ரூபாய 2 மாசத்துல திருப்பி கொடுத்துட்டு நான் இவங்க கிட்ட இருந்து டாக்குமெண்ட்டை வாங்கிக்கிறேன். இந்தாங்க. என்னது இது? நான் உங்ககிட்ட 3 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கேங்கிறதுக்கு ஆதாரம் வேணும். அதனால இந்த பத்திரத்துல நீங்க 3 லட்ச ரூபாய் வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு கையெழுத்து போட்டு கொடுங்க. அண்ணா, பாத்தீங்களா இவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா நம்ம கிட்ட பத்திரத்துல கையெழுத்து கேப்பா. சிவா, அண்ணா, இந்தாங்கண்ணா. தேங்க்யூ சார். போயிட்டு வாங்கம்மா.